தினமொரு வசனம். மத்தேயு 22வது அதிகாரம் வசனம் 39. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. விளக்கம். மனைவியை நினைக்கும் போது மனக்கசப்பதும் கணவனை நினைக்கும் போது மனதிற்குள் முறுமுறுப்பதும் நல்ல வாழ்க்கை அல்ல. ஆனால் இவைகளை தவிர்ப்பது எளிதான காரியங்கள் அல்ல. மனைவியின் சில செயல்பாடுகள், குணங்கள், பழக்க வழக்கங்கள் எனக்கு இப்படி ஒரு மனைவியோடு வாழ்க்கை அமைந்து விட்டதே என கணவனை எண்ண வைக்கலாம். கணவனின் அணுகுமுறைகள், சுபாவங்கள், தன்மைகள் ஆகியவை இப்படிப்பட்ட ஒரு கணவனோடு வாழ்க்கை நடத்த வேண்டியுள்ளதே என்று மனைவியை எண்ண வைக்கலாம். சில விஷயங்களில் எதிர்பார்ப்புகளுக்கு எதிராக வாழ்க்கை துணை அமைந்திருக்கலாம். சில விஷயங்களில் குடும்ப வாழ்வு தொடர்பாக கொண்டிருந்த கனவுகள் நிறைவேறாமல் போய்விட்டதே என்ற நிலைமை இருக்கலாம். இப்படி இருக்கும்போது எப்படி வாழ்க்கை துணையை மனதாலும் ஆவியாலும் ஏற்றுக்கொள்ளவும் நேசிக்கவும் முடியும் என்ற கேள்வி எழுவது இயற்கை. மனதாலும் நினைவாலும் மனைவியின் மேல் அதிருப்தி அடைந்து கொண்டும் பிரியமில்லாமல் இருந்து கொண்டும் வெளிப்புறமாக மட்டும் ஒன்றாக இருப்பது தேவனுடைய பார்வையில் ஒரு வேடமான வாழ்க்கை. இருதயத்தில் கணவனை குறித்த நல்லெண்ணமும் அன்பும் விருப்பமும் இல்லாமல் வேறு வழியின்றி ஒரு கட்டாயத்திற்காக கணவனோடு வெளிப்புறமாக சேர்ந்து வாழ்வது தேவனுடைய பார்வையில் ஒரு அர்த்தமற்ற குடும்ப வாழ்க்கை. தேவன் தம்மை முழு மனதோடும் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூற வேண்டும் என்றார். அதே விதமாக பிறரையும் அன்பு கூற சொன்னார். அப்படியானால் கணவன் வெளித்தோற்றத்திற்கு மனைவியோடு இணைந்து வாழ்ந்து கொண்டு உள்ளே அரைகுறை பிரியத்தோடும் அதிருப்தி உணர்வோடும் வாழ்வது தேவ கட்டளைக்கு எதிரானது. கணவனோடு சேர்ந்து வாழ இசைந்த போதிலும் உள்ளான மனதில் பிரிந்து வாழ்வதில் பிரியப்படுகின்ற மனைவியின் மனநிலை தேவனுடைய நியாயங்களுக்கு எதிரானது. குடும்ப வாழ்க்கையின் ஆசீர்வாதம் கணவனை மனைவி உண்மையாக உள்மனதில் ஏற்றுக்கொண்டு நேசிப்பதிலும் மனைவியை மனப்பூர்வமாக உள்ளான ஆவியில் ஏற்றுக்கொண்டு கசந்து கொள்ளாமல் நல்லுணர்வு கொண்டிருப்பதிலுமே ஆரம்பமாகிறது. குடும்ப வாழ்க்கையில் இந்த பகுதியில் வெற்றி காணாத வரையிலும் பிற ஆசீர்வாதங்கள் எதுவும் உண்மையான மகிழ்ச்சியை தராது. ஏனென்றால் கணவனும் மனைவியும் உள்ளேயும் வெளியேயும் ஒன்றாக இணைந்திருக்கும் ஒரு அனுபவத்தை தான் கர்த்தர் முதலாவது பார்க்க விரும்புகிறார். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நேர்மையாக எல்லோரிடத்திலும் அன்பும் அக்கறையும் கொண்ட மனிதனாக வாழ கிருபை பாராட்டும். ஆமென்.